அம்மா தான் 98 நல்ல கூட்டணி அமைச்சு பாரதிய ஜனதாக்கு லைஃப் கொடுத்து எம்பி கொடுத்தது, மந்திரி வாங்கி கொடுத்தது அம்மா தான். இந்த கட்சியெல்லாம் இங்க உள்ளது அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அம்மா தான். அதிமுக தான் வாங்கி கொடுத்தது, அதை தெரிஞ்சுக்கணும். இந்த கட்சியோட சரித்திரம். அதாவது பாமக சின்னம் வாங்கி கொடுத்தது அதிமுக, மதிமுக 5 தொகுதி கொடுத்து சின்னம் வாங்கி கொடுத்தது அதிமுக, பிஜேபிக்கு அங்கீகாரம் கொடுத்தது அதிமுக. இப்படி சொல்லிட்டே போலாம். அதே போல இப்ப பார்த்து இருக்காங்கல்ல, அதே போல ஜவஹர்லால் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மறுமலர்ச்சி கழகம், நம்ம அன்சாரி, எல்லாத்தையும் எம்எல்ஏ அதிமுக, எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுத்து அதிமுக கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சி. ஆகவே இந்த கட்சி எந்த கொம்புன்னு பேசலாம், அவ்வளவுதான் அதிமுக, அவ்வளவுதான். இப்போ சொல்லுவாங்க அதிமுக. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2009 பெண்ணகர் இடைத்தேர்தல் நடக்குது, எல்லாம் கூட வந்திருப்பீங்க. இப்ப நம்ம மாவட்ட சேர் டெபாசிட் போயிடுச்சு அதிமுக. அப்போ அழகிரி கருணாநிதி அதிமுக அழிஞ்சு போச்சுக்கிறாங்க. 2009 2010 அம்மா வச்சு கோயம்புத்தூர் நான் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறேன். 2010 அப்பதான் பத்திரிகை மாத்தி அதிமுக ஆட்சி வர எழுதுறாங்க. 2010 வரல அதிமுக அவ்வளவுதாங்க. பெண்ணகரமே நம்ம கட்சிக்கு டெபாசிட் போகுது பெண்ணகர் தேர்தல் 2009. 2011 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று ஜெயிச்சனமோ. அதேதான் இப்போ என்ன வேணா நடக்கலாம். இந்த கட்சியை யார் ஒன்றும் பண்ணிட முடியாது. மிகப்பெரிய சட்டமன்றம் என்று வரும்பொழுது அதிமுக வாக்களிப்பாங்க. அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்து அதிமுக. இன்னைக்கு காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை சொல்லிட்டே போலாம். இலங்கை தமிழருக்காக போராடினது எல்லாம் பண்ணது. இலங்கை தமிழருக்கு மட்டும் புரட்சி எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா, இன்னொரு 5 வருஷம் இருந்தாருன்னா தனிநாடே வாங்கி கொடுத்திருப்பாரு. அவ்வளவு சப்போர்ட் பண்ண பெரிய சரித்திரம் இருக்குது நம்ம கட்சிக்கு. ஆகவே கண்டிப்பாக இது மாறும். நம்முடைய வேலையில செய்யணும். ஏன்னா எனக்கு வெற்றி சொல்ல எப்பவுமே வாங்குறவனோட குறைவா வாங்கிக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வாங்கிக்குது. இன்னைக்கு ஓட்டு போடவே ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக 3 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணாம இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க. எங்க 60 திமுக திட்டுறாங்க, ஒண்ணும் பண்ணல, ஒண்ணு நடக்கல, பைப்ல தண்ணி வரல, ரோடு போடல, தொலை தோண்டிட்டாங்க, எந்த வேலை செய்யல 3 வருஷமான்னு சொல்றாங்க. ஆனா திமுக போட்டு பாரதிய ஜனதா கட்சியே இங்க பெருசா இல்லை. அவங்க இருக்கலாம், மத்தியில் இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம், இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்பதான் சொல்றாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்டு இன்னைக்கு திமுக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க. எதுக்கு ஓட்டு போட்டுனே தெரியல. அவங்க எதுவுமே பண்ணல. இந்த இதுல கூட பட்ஜெட்ல பெருசா ஒதுக்கல. அண்ணாமலை வந்து அவர் டிவியில, மீடியால, போன்ல, இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல தான் அவர் அரசியலே பண்றாரு. 500 நாள்ல 100 வாக்குறுதி நிறைவேற்றி சொல்லி போட்டு ஃபாரின் போயிட்டாரு அவர். இன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே செய்யாதவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க.